இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராகேஷ் செஞ்சனி வீடியோ. ஏன்டா சிரிக்கிற? நான் சிரிக்கவே இல்லையே, நான் நார்மலா தான் பாக்குறேன். நீ சிரிக்காத, நார்மலா இரு. நான் சிரிக்கவே இல்லையே, நார்மலாவே இருக்க மாட்டேன். உன் ஃபேஸ் நார்மலா வைடா. நார்மலா தான் இருக்கேன். சோ கடவுளே. டைம் ஆகுது. ஏன் பேசு போ. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ராகேஷ் செஞ்சனி வீடியோ பார்க்க போறோம். அது ஏதோ செகண்ட் லவ் இதுவாமே. விஜய் டிவிக்கு இந்த ரியாலிட்டி ஷோ பண்றது தேவையான்னு எனக்கு தோணுது. பாப்போம், அதை நான் பார்த்து. கடந்த ஒரு வாரமா விஜய் டிவில ஒரு அற்புதமான ஷோ போயிட்டு இருக்குங்க. அந்த ஷோவின் பெயர் செகண்ட் லவ். இதுக்கு முன்னாடி காதல்ல யாராவது தோத்து போயிருந்தாலோ, ஏமாத்திருந்தாலோ, ஏமாற்றப்பட்டிருந்தாலோ கவலைப்படாதீங்க, சேர்த்து வைக்கிறோம். ஆனா அதே பேர் கூட கிடையாது, வேற ஒரு பையன் வேற ஒரு பொண்ணோட ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு வீட புக் பண்ணி பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வர வச்சு வகை வகையா சோத்த போட்டு டிசைனா பெட் எல்லாம் போட்டு உங்களுக்கு நாங்க இருக்கோம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு கதவை மூடி விட்டு வெளில வந்துருவாங்க. திரும்பவும் தங்களுக்கான கண்டுபிடிக்க முடியும்ன்ற ஹோப். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் லவ். ரொம்ப தவறு. அது மட்டும் இல்ல, தப்பி தவறி அவங்களுக்குள்ள ஏதாவது செட் ஆகலன்னு வெச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஹோஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க தான் கியூபிடா. அந்த கியூபிட் யார் தெரியுமா? நம்ம ஹிந்தி பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தாங்களே ஸ்ருதிகா, அவங்க தான். நான் இங்க வந்திருக்கேன். I am your cupid. கியூபிடா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்லைனாலும் ஜஸ்ட் தெரியாம தோளோட தோல் உரசிக்கிட்டா கூட நீங்க ரெண்டு பேரும் நடக்கிறப்ப லைட்டா உங்க தோல் உரசிச்சு அதை பாக்குறப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு, உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. தயவு செய்து லவ் பண்ணி காதல் ஜோடியா பட்டாம்பூச்சா உலகம் ஃபுல்லா பறந்து வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரொமான்ஸ் நீ தான் தேராதே. ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரும் சேரலன்னு வெச்சுக்கோங்களேன், வீட்ல இருக்காங்க ஏகப்பட்ட மத்த பொண்ணுங்க இல்ல பசங்க, அவங்களோடயாவது சேர்த்து வைப்போம். ஃபைனலி இந்த ஷோ முடியணும். ரெண்டா கூட போங்க, ஆனா சிங்கிளா மட்டும் போக கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த 30 நாள் அவங்களுக்குள்ள வாய்ப்பே இல்லனால போறதுக்கு இவங்க ரெடி. அப்பேற்பட்ட இந்த ஷோவின் பெயர் தான் செகண்ட் லவ். அந்த அப்பார்ட்மெண்ட் பேருக்கு சொல்லு, செகண்ட் லவ். ஏன் சார் நீங்க போறீங்களா? தப்பு தவற கூட நான் போக மாட்டேன். நான் ஜென்டில்மேன். ஏற்கனவே கல்யாணம் டிவோர்ஸ் ஆன புருஷனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், இல்ல பிரேக்கப் ஆன லவ்வர்ஸா இருக்கலாம். மொத்தத்துல ஒரு ஆம்பளை அண்ட் பொம்பளை இருந்தா மட்டும் போதும். அவ்வளவு ஏன் ஒரு தாத்தா பாட்டி வந்தா கூட அவங்களையும் சேர்த்து வச்சு வெளியே அனுப்புறப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டியா தான் அனுப்புவோம். நான் செய்த இந்த பாவத்துக்கு நானே பரிகாரம் தேடப்போம். என்ன செய்ய போறேன்? இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆயிட்டு மட்டும் வாங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சம்பளத்தையும் கொடுத்து சொகுசான வாழ்க்கையும் ஒரே நாள்ல முடிஞ்சிருமா இல்ல போயிட்டே இருக்குமா? பண்ற நம்ம விஜய் டிவிக்கு இவங்க என்ன கைமாறு செய்ய போறாங்க? வந்து நமக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இங்க போன் கீன் எதுவுமே கிடையாது. ஃபைண்ட் தி ரைட் பர்சன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பல குடும்பம் பிரியது இதான் இதுதான் ஏன் பிக் பாஸ்னு ஒன்னு நடத்திட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணு நடத்துனீங்க, என்ன பண்றது? பிக் பாஸ் மாதிரி தான் வெச்சுக்கோங்களேன், 24 மணி நேரம். அது என்ன மாதிரி? அது மட்டும் இல்லாம அதுல நடக்கிற மாதிரி இதுலயும் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அந்த அதேதான். நீங்க இவரை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவரு உங்களை பத்தி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு, உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த ஃபிகர் உங்களுக்கு உஷாராகல அப்படின்னா வேற எந்த ஃபிகரை உஷார் பண்ணலாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஒருவேளை ரெண்டு பேருக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எந்த ஒரு வேற மாதிரி கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டு அந்த படுபடுத்துவாங்க. எல்லாரும் ஒருத்தர் ஃபாரின்ல நடத்துவாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரின்ல நிறைய இந்த மாதிரி ஷோஸ் வந்து. பாஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ், நீங்க வேணா கூட வரதுன்னா குழுமலை டூர் கடா போறேன், இங்கெல்லாம் தனியா தான் போனோம். இந்த போட்டியில எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இதுல ஒரு சில முகங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் வந்திருக்காரு. விஜய் டிவி சீரியல்ல ஒருத்தவங்க வருவாங்க, இருக்கு. இருந்தாலும் நாங்க புது ஜோடியை தேட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன், கபடி விளையாடுற செத்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கள்ள விளையாட்ட விளையாடிட்டு இருக்க. இதே மாதிரி பேலன்ஸ் 10 கலவாட்டு தான் விளையாட பார்த்தேன் தெரியாது அப்படின்றதுனால நானே அவங்க பேரை சொல்றேன், மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி ஒரு ஃப்ளோல போறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாதுல்ல, அதனால சொல்றேன். மேல் கண்டஸ்டன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஏன்னா ஃபர்ஸ்டே ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் பாத்துட்டீங்கன்னு வெச்சுங்களேன், மேல் கண்டஸ்டன்ட்ஸ் பத்தி சொல்றப்ப கிளம்பி போயிருவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் மேல முடிச்சிடறேன்.
இவர் பேரு தேஜா கிருஷ்ணன், கும்பகோணத்தை சேர்ந்தவர் போல இருக்கு. ஆனா கும்பகோணம். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ் படத்தோட வில்லன் மாதிரியே இருக்காரு. பேசுறதுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், I am from America, my hometown is at Kumbhakonam அப்படின்னு வாயில பூமர் போட்ட மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. டேர்ம் நிறைய அட்டென்ஷன் எனக்கு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஆக்டர்ஸ் சொன்னா பயந்து ஓடிடுவாங்க. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இவர் பண்றதெல்லாம் பார்த்தா பீட்டர் விடுற மாதிரி தான் இருந்துச்சு, நமக்கு இல்லைங்க பொண்ணுங்களுக்கு. ஆனா 3-4 நாள் கழிச்சு பார்த்தா எனக்கு தேஜா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உள்ள இருக்க பொண்ணுங்கெல்லாம் இவர்தான் வேணும் இவர்தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. வந்தவன உஷார் பண்ணிட்டா பத்தியா? என்னடா என்ன மச்சான் அவ்வளவு பெருசாவா இருக்கும்? அவனுக்கு அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தானே மடங்குது. அடுத்த அசீம் இவரை பத்தி ஏற்கனவே தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால அடுத்தடுத்த எபிசோட்ல இவர் என்னென்ன சேட்டைகள் பண்றாரு அப்படின்றத பொறுமையா பார்க்கலாம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். எவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சே. மலர்ந்து இரு மலர்கள் மாதிரி வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அடிச்சு வரட்டுங்க. வெக்கேவா இவர் பேர் கரெக்டா சொல்ல முடியாம உள்ள இருக்க பொண்ணுங்க எல்லாம் வெக்கேன்னு கூப்பிடாம மொக்கேன்னு கூப்பிடுறாங்க. நாட்டி கேர்ள்ஸ். அடுத்தது தினேஷ், பாக்குறதுக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்காருல்ல, உள்ள நடந்துக்கிறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இவரையும் பத்தி பின்னாடி பேசும். உங்களை பார்த்தா தான் ஏத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது. அடுத்த கண்டஸ்டன்ட் பேரு ராஜா. இவர் பாக்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க சொல்றாங்க. அப்பப்போ கண்ணத்தை வேற புச்சுக்குன்னு கிள்ளி பாத்துக்கிறாங்க. ஆனா இவரு நான் ரொம்ப அமைதியானவன்டா அப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. லாஸ்ட் மேல் கண்டஸ்டன்ட், நீங்க ABCD கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா ABID கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைலண்டா இருந்து உள்ள இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உசார் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து பொண்ணுங்களும் சைலண்டா கியூட்டா இருக்கானே இவன் தான் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா வாயத்தை வந்து பேசவே மாட்டான், கலகலன்னு பேசுறது இல்ல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிக்குது உனக்கு என்ன பிடிச்சிக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். பேசினாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதனால எனக்கு இவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுமே இவர் சூஸ் பண்ணலைங்க. எப்பவுமே சைலண்டா இருக்கும், எதையோ பறி கொடுத்த மாதிரி லுக் வச்சுக்கணும், பொண்ணுங்களை கண்டிக்காத மாதிரி நடிக்கணும். போயிட்டே இருப்பாளுங்கடா. I can't because I don't know much about him and I will not be comfortable. Maybe. Thank you. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஓ, ரொம்ப பின்னாடி தள்ளி போயிட்டனோ. சாரி. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் யார் கூட என்னென்ன பண்ணாங்க, எப்படி எல்லாம் டேட் போனாங்க, டேட்ல என்னென்ன பேசிக்கிட்டாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்போ ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் யாராருன்னு பார்க்கலாமா? அப்படி குஜாரா ஆயிருவீங்களா பசங்கள்லாம். இவங்க பேரு பிரியங்கா. நம்ம ABCD இருக்கார்ல, சாரி ABID அபிட், அவரை மாதிரி இவங்களையுமே யாரும் பின்னாடி சூஸ் பண்ணவே இல்லைங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் இவங்க பேரு பிரியங்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க பேரு சிந்தூரி. இவங்க தான் வேணும் நிறைய பேர் சூஸ் பண்றாங்க இவங்கள. இப்படி போய் வழுக்கி வந்துட்டியடா. அடுத்து இவங்க பேரு ஈடன். இவங்கள பத்தி பின்னாடி சொல்றேன். அண்ட் இவங்க மோனிஷா. இவங்கள நீங்க விஜய் டிவில பாத்திருப்பீங்க ஆல்ரெடி. 5வது கண்டஸ்டன்ட் இவங்க பேரு வீணா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் பேரு நேஹா. இவங்க தான் இந்த வீட்டுக்குள்ள போற 12 கண்டஸ்டன்ட்ஸ். எனக்கு என்னமோ இதுல 4 பேருமே லவ்வர்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்க குறிச்சு போட்டு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணுங்க மாதிரி இறக்கி விட்டாங்களோ. எல்லாமே மாறற மாதிரி தான். 2 பேர் மட்டும் தான் ஒரிஜினல் நினைக்கிறேன், இது எல்லாம் டூப்ளிகேட். தமிழ்நாட்டுல அப்படிதான் பண்ணுவாங்க. GTV இந்த மாதிரி பண்ணுவோம். அவங்கள ஒருத்தர் சேர்த்து வைக்கிறது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு வந்துட்டீங்களா, இப்ப சொல்லுங்க உங்க சோக கதை, சொந்த கதை, விட்டு போனது, புட்டுக்கிட்டது எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே நானா நல்லவதான், அவன் தான் கெட்டவன், அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் அப்படின்னு இவங்களும். அடுத்து வந்த பசங்க எல்லாருமே ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை, தவிர்க்க முடியாத காரணங்கள், அதனால விட்டு வர்ற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம அசீம் மட்டும் பிக் பாஸ்ல என்னென்ன உருட்டுனாரோ அதே உருட்டை இங்கேயும் வந்து உருட்டினார். இந்த பட டயலாக் எல்லாம் வச்சு நான் லவ் பண்ணதுல தப்பு இல்ல, லவ் பண்ண ஆளுதான் தப்பு அப்படி இப்படின்னு. இந்த பாஸ்ட் லைஃப்ல என் ப்ரொஃபஷன் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, பொசசிவ்னஸ் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, படி மேல போய் பொறாம கூட வந்துச்சுங்க. இன்னும்டா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்த கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க லவ் ஒரு பசங்களை சூஸ் பண்ணணுமா, எதுக்குன்னு கேக்குறீங்களா? டேட்டிங்க்கு. எது டேட்டிங்கா? அப்போ அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தப்பாலாம் நினைக்க கூடாது. டேட்டிங் அப்படின்னா ஒன்னா போய் ஊர் சுத்துறது ஸ்லாஷ் ஜாலியா ஃபன்னா பேசிக்கிறது ஸ்லாஷ் கருத்து பரிமாற்றம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை தாண்டி ஒரு சில டேட்டும் இருக்கு. அதை ஒரு சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ் அப்படிலாம் கிடையாது தெரியுமா? நம்ம இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுறாரு. ஃப்ரீயா இருக்கு தம்பி. நம்ம விஷயத்துக்கு வருவோம். சோ இப்போ கேர்ள்ஸ் 6 பேர் உட்கார்ந்துகிட்டு யாரை டேட் பண்ண போறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணணுமா. இத நம்ம ரம்யா சொல்றாங்க. ஹேண்ட்சம் ஜென்டில்மேனை வெல்கம் பண்ற நேரம் வந்தாச்சு. சிரிப்பு வருமா? மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஒருத்தர் இதானா அந்த மருந்தடிக்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டான். அவளை யார் உள்ள விட்டாங்க? சோ நம்ம பாய்ஸோட மூஞ்செல்லாம் மறைச்சு இவங்களால தான் வரப்போற கண்டஸ்டன்ட்ஸ். இதுல நாங்க மூஞ்ச காட்ட மாட்டோம், பட் அவங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடுறாங்க. அவங்களும் என்ன பேசுறாங்க நீங்க கேளுங்க. I'm here to listen. I have a great physique, an American accent. உங்களுக்கு ஓகேனா I am your best choice. ரொம்ப ஓவரா போறான். ஓ வெறுமனே. சோ
சோ இவங்க பேசுறத வச்சு வாய்ஸ வச்சு பேரை வச்சு choose பண்ணிப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் டேட் பண்றதுக்கு ஒன்ன தூக்குறேன் அப்படின்னு. சூப்பர் ஷோல பம்பிள், டிண்டர், ஐல், ஃப்ரெண்ட் அப்படின்னு 1008 டேட்டிங் ஆப் இருக்கு. அதையே எப்படி ஒழிச்சு கட்டலாம்னு சொல்லி உலகத்துல எல்லாரும் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது கல்யாணமான ஏன்னா ஒரு சில பயபுள்ளைங்க எல்லாம் கல்யாணமும் ஆயிட்டு சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு டேட் பண்றதுக்கு ஆள் தேடிட்டு இருக்குதுங்க. என்னம்மா அப்படி பாக்குற? உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா. அப்படி இருக்கிறப்ப நாங்க ஒரு ஷோன்னு ஒன்று நடத்துறோம். அதுல நீங்க யார வேணா டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோன்னு நமக்கு போட்டு வேற காட்டுறாங்க பாருங்க. ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல தான் கலாச்சாரம்ன்றது சீர்கேடாம இருக்கு. அதையும் சீரடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த விஜய் டிவி பயவில்லைங்க ரூம் போட்டு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஷோவை சூஸ் பண்றதுங்க. அட பண்ணாதீங்களா உங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்பிளிட் வில்லா அப்படின்ற பேர்ல இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. அதான் நம்ம விஜய் டிவி பயவில்லைங்க தொக்காங்க செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி இங்க டீசென்ட்டா ஓட்டுறாங்களாமா. அந்த ஊர்ல இதெல்லாம் ஜகஜம். பட் நம்ம ஊர் அப்படியாப்பா? எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க என்ன வந்து அப்ரோச் பண்ண வேணாம். நானே உங்களை தேடி வந்து அப்ரோச் பண்ணி நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன். நான் தினேஷ் டேட் பண்ண போறேங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பேர் போட்ட இந்த பேப்பரை காமிச்சாங்க. அடுத்து நம்ம அசீமை யார் தெரியுமா சூஸ் பண்ணாங்க? 2 பொண்ணுங்க. அது 2 பொண்ணுங்களா? தெரியாம சூஸ் பட்டட விட்டுருப்பாங்க. நீ எப்படி சின்ன பொண்ணாவே இருக்க? சும்மா சொல்லாத. நான் சீரியஸா சொல்றேன். ரெண்டாவதா இன்னொருத்தவங்க அசீம் தான் வேணும் அப்படின்னு அட்டம் புடிச்சு சூஸ் பண்ணாங்க. அது யார் தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச அசீம் தான் வருவாரு அப்படின்றது நான் என் கனவுல கூட நினைக்கல. ஐ தாட் லைக் சம் அதர் அசீம். ஏமா குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? தெரியாம சூஸ் பண்ணிட்டியா? ஐயோப்பா. உனக்கு கைகாலன்னு விளங்காம இருக்கு. என்னன்னா இவர் மூஞ்ச மறைச்சிருந்தாலும் இவரோட பேச்சு அண்ட் பாவனையிலேயே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவர் அசீம் தான் சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பொண்ணு அசீம் தான் இவன் அப்படின்னு தெரிஞ்சே எடுத்து டேட் பண்ண போயிருக்குன்னா எவ்வளோ பெரிய ஃபேனா இருக்கணும். பெரிய மாது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி டைம். அது வரை டைம் பாஸ் ஆக வேண்டாம். அதே மாதிரி இந்த ராஜா இருக்காரு, அவரையும் 2 கேர்ள்ஸ் டேட் பண்ணாங்க. அதுல நம்பர் 1 பிரியங்கா. ராஜா looking beautiful. Thank you. டேய் பாத்தியா நம்ம பிக்கப் பண்றான்ல? ஆமாண்ணே. அப்படியே பால்ல நழுவி விழுந்த பழம் மாதிரியே பேசிட்டு இருக்காருல்ல. டோன்ட் ஜட்ஜ் பழம் பை இட்ஸ் தோல் அப்படின்னு முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நீங்க எந்த ஒரு முடிவுக்கு வராதீங்க. இப்போ இவரை சூஸ் பண்ண செகண்ட் பொண்ண பாருங்க. Why did you choose me? நான் வந்து ஒரு பிரச்சனை வந்தா ஓடுற ஆள் இல்ல. ஃபேஸ் பண்ணுவேன். I think it takes a man to say that. ஒரு ஆளு 2 பேர் சூஸ் பண்ணிப்பாங்க. சொன்னா கூட அவன் நம்புவா போல. இப்போ இதுலயே 4 போயிடுச்சு. அடுத்து இந்த வெக்கேன் இருக்காரு தெரியுமா? அவர் நல்லா சமைப்பாராம். அது தெரிஞ்ச உடனே எனக்கு வேணும் மோனிஷா அப்பவே கை தூக்கிட்டாங்க. சோ இவரும் இவங்களும் டேட் பண்ணாங்க. சோ ராஜாவை சூஸ் பண்ண 2 பேர் இந்த பொண்ணு, அசீமை சூஸ் பண்ண 2 பேர் இந்த பொண்ணுங்க, வெக்கேவை சூஸ் பண்ணது இந்த பொண்ணு அண்ட் விவேக்க சூஸ் பண்ணது இந்த பொண்ணு. இப்போ 6 பொண்ணுங்களும் தீந்து போயிட்டாங்களா? 2 பசங்க மட்டும் பரிதாபமா நின்னுட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணு நம்ம ஃபாரின் கும்பகோணத்துக்காரரு, 2 இந்த ஏபிசிடி அதான் நம்ம அபிட். இவங்க 2 பேரையுமே யாருமே சூஸ் பண்ணலப்பா. நீ ரொம்ப ஃபீல் பண்றப்பா. ஆளாளுக்கு ஜோடியோட போயிட்டான். எனக்கு தான் யாருமே இல்ல. என்ன அப்படி பேசிட்டாங்க அத சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நானே தள்ளி 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 பார்த்தேன். அவ்வளோ மொக்கையா பேசிக்குதுங்க எல்லாம். அந்த கருமத்தை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா யார் டேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களோ ஃபர்ஸ்ட் டாக்லயே புட்டுக்குச்சு. எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட அட்ராக்ஷனும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போச்சு. இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? லவ் மனசை பார்த்து வந்ததெல்லாம் அந்த காலம், முகத்தை பார்த்து வர்றதுதான் இந்த காலம். அதுல நம்ம பசங்களும் பொண்ணுங்களும் மட்டும் என்ன விதி விலக்கா? இப்போ வரைக்கும் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் மட்டும் தான். 3வது 4வது எபிசோட்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபாரின் கும்பகோணத்துக்காரரு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி அந்த பொண்ணை உட்கார வச்சு அந்த பொண்ணோட மணி மேல இவர் காலை போட்டு அந்த பொண்ணு இந்த பையனுக்கு காமிக்க விட இவர் அவங்களோட சோக கதையை கேட்டு கட்டி கொடுக்க, ஒருவேளை அவர் வேற யார்கிட்டயாவது பேசினாலோ இல்ல இந்த அம்மா வேற யார்கிட்டயாவது பேசினாலோ பயங்கரமான பொசிட்டிவ்னஸ்லாம் வர ஒரு மாதிரி பீக்கா போயிட்டு இருக்குது. ஜஸ்ட் 4 எபிசோட்ஸ்லயே அவ்வளவு எப்பவோ அதெல்லாம் ஒரே எபிசோட்ல கவர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 30-40 மினிட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற மாதிரி இதுவும் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் பிடிச்சி நல்ல லைக்ஸ் வந்து ஓரளவுக்காவது நல்ல வியூஸ் வந்துச்சு அப்படின்னா 200% அடுத்த எபிசோட் நாங்க போடுறோம். அனைத்துமே உங்க கையில தான் இருக்கு. சோ பார்த்து பண்ணி விடுங்க. பட் ஒண்ணு மட்டும் நிச்சயம், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அடுத்த எபிசோட்ல இருக்கு. அதெல்லாம் என்னன்னு இன்னும் டீடைலா பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான். நல்லா இருக்கு. இதுதான் இது நிறைய அந்த அமெரிக்கா, அந்த நெட்ஃபிளிக்ஸ், அப்புறம் அமேசான் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ நிறைய இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. அதை அப்படியே காப்பி அடிச்சு அதை பண்ணி
அவங்க ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரியும். ஆமா அதான் சொல்லல, இப்போ செகண்ட் லெவலும் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களா, இதுல இருந்து இன்னொன்னு பிரிச்சிருங்க, தேர்ட் லெவல் இதுல புட்டுட்டு வர்றவங்களும் அதுல சேர்த்து அப்படிதான் நடக்க போகுது. இவங்களுக்கு இதே வேலை போல இருக்கு. எப்படியும் ஒரு ஷோ உருப்படியா நடத்த அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிக் பாஸ்ன்னு வச்சது மேக்சிமம் விளையாடவே மாட்டாங்க. இதைதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஏன்டா தனியா ஒரு ஷோ ஆக்கி அதை ஒண்ணும் பண்ணி எங்களுக்கு பிக் பாஸே நசீமாலதான் வெறுத்து போனது. அது இந்த சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்களா அவர் சண்டை போடுறதுதான் லைக். இதுக்கெல்லாம் லைக் அதாவது சண்டை நல்ல இது பேச்சு இத சண்டை போட்டி வச்சீங்கன்னா கொண்டு போய் விடுங்க. முத பரிசு வாங்கி கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோலையும் சண்டை வரும் கண்டிப்பா. அவர் வாய்ஸ் தெரிஞ்சு இவர் கூட இருந்தா நம்ம நல்லா தெரியும். இல்ல இவன் ஃபேம் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய காசு இருக்கும், அந்த இது எதிர்பார்ப்பாங்க நிறைய. இது மூலியமா நம்மளுக்கும் நிறைய வாய்ப்பு நிறைய வரும்னுக்காக கூட இருக்கும். ஏன்னா அவர் நிறைய சீரியல் படம்லாம் நடிச்சிருக்கனால இவர் மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது மூலியமா நம்ம ஃபேம் ஆயிடலாம் கூட இந்த ஷோக்காக சேருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு 3 ஜோடி வந்து ஒரிஜினலாவே லவ் பண்றவங்களா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சில பேரை மட்டும் டம்மியா போட்டு அதை கொலைப்படி பண்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பிக் பாஸ்லயே எல்லாம் பண்றாங்க, இதுல பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க. விஜய் டிவி இதெல்லாம் கை வந்த கலை, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதையும் நம்பி ஏமாந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். வேணாம் இதெல்லாம். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.